Guys, end of fourth year Jaguar service முடிஞ்சிச்சு. இது வந்து sort of like almost like end of my warranty cap, அந்த extended warranty cap அந்த சர்வீஸ் பிளானில் இருந்தது. அது எப்படின்னா வந்து இங்கே நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வாங்குறப்ப சில சமயம் வந்து there will be an offer அந்த அந்த பர்டிகுலர் பிராண்ட், லெட்ஸே இப்போ மாஸ்டாவாக இருக்கட்டும், இல்லை ஜாக்வாராக இருக்கட்டும், பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் அரௌண்ட் 2 years 4 years இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஐ திங்க் அரௌண்ட் 5 years இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ட்ரக்ஸ் அதுக்கெலாம் கூட 7 years வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜாகுவாரில் வந்து லைக் ஹேட் அரௌண்ட் 4 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருந்துச்சு. ஸோ அந்த வாரண்ட்டி டைம் அப்போனா என்னென்னா முக்கால்வாசி வந்து அந்த ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணுற ஃப்ளூயிட்ஸு, பிரேக் பேட்ஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து வில் பி கவர்ட் அண்டர் வாரண்ட்டி. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவும் வராது. அந்த வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜாக ஒரு சர்வீஸ் வந்து அரௌண்ட் ஒரு $1,000 கிட்ட இருக்கும். ஸோ $1,000 நம்ம ஒரு காசுக்கு லெட்ஸே ஒரு 60,000 to 70,000 இருக்கும் பர் இயர் சர்வீஸ் வந்து அந்த ரேஞ்ச் இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சர்வீஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ சர்வீஸ் கையில் இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் லுக் அட் இட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரிட் அவுட் சர்வீஸ் டு மேனுஃபேக்சர் ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஸ்பெக்டட் வயர்ஸ், added washers, solutions and tested washer operation, அதுக்கப்புறம் headlight settings, அதுக்கப்புறம் airbags, exterior damage, inspected all seat belts, lubricated all doors, tested all electrical functions, checked condition and tension of all the drive belts. அண்ட் இந்த ட்ரை பெல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துச்சு மாற்றணும் அப்படின்னா வந்து இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமூவ்ட் ஆல் வீல்ஸ், இன்ஸ்பெக்டட் பிரேக்ஸ் பேட்ஸ் திக்னஸ். ஸோ இதுவும் அகெயின் பிரேக் பேட்ஸ் திக்னஸ் வந்து எவ்வளோன்ட்டு மெஷர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் வந்து 9 mil இருக்குது, ரியர் வந்து 5 mil இருக்குது. அண்ட் டயர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் 5 mil அப்ராக்சிமேட்லி, த்ரெட் ரிமைனிங். ஓகே, பேக் டயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 mil இருக்குது. ஸோ இந்த நம்ம ஏன்னா வந்து ஃப்ரண்ட் டயர்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம், டன்லப் டயர்ஸு. பேக் டயர்ஸ் இன்னும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து இம்மீடியட்லி சேஞ்ச் டயர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து tested all electrical function, checked conditioning belts, அதுக்கப்புறம் remove all wheels, inspected brake pads, அதுக்கப்புறம் hand brake ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் adjusted tire pressure for correct level. இது பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம காரில் வந்து 4 டயர்ஸ்லையுமே வந்து நைட்ரஜன் இருக்குது, ரெகுலர் ஏர் கிடையாது. நீங்கள் முக்கால்வாசி சர்வீஸ் சென்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து இது இருக்காது, நைட்ரஜன் இருக்காது. எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஏர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அநேகமாக திரும்ப போய்ட்டு அந்த நைட்ரஜன் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்டட் ட்ரைவ் ஷாஃப்ட்டு, செக்ட் ஆல் ட்ரைவ் ஷாஃப்ட்ஸு, இன்ஸ்பெக்டட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷனு, ஆல் பிரேக் காம்பனண்ட்ஸ், இன்ஸ்பெக்டட் கண்டிஷன் அண்ட் டென்ஷன், அட்டாச்டு நெக்ஸ்ட் சர்வீஸ் ரிமைண்டர் ஸ்டிக்கர், ரோட் டெஸ்டட் வெஹிக்கிள். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா, பின்னாடி டெயில் லைட்டில் வந்து ஒரு பல்பு ஒன்று போயிருந்துச்சு. ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். வில் see it. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃப்ளூயிட் மாற்றிருக்காங்க, ஃபில்டர் பார்ட்டிக்கிள், ஃபில்டர் ஆயிலு அண்டு ப்ளக் ட்ரெயின் அதெல்லாம் நடந்திருக்கு. ப்ரீமியம் வாஷ் அண்ட் வேக்யூம் ஆவரேஜாக தான் இருக்கும். எப்போவுமே அந்த சர்வீஸ் சென்டர்லாம் வந்து டீட்டெயிலிங் நம்ம கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, இல்லைனா சுமாராக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் செக்கு, அதான் ஓடிபிசின்னு வாங்க, ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ வெஹிக்கிள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிக்கும். சப்ளை 1 wheel நட். ஸோ அந்த ஒரு வீல் நட் வந்து லாஸ்ட் டைம் வந்து டயர் வந்து பங்க்சராக இருந்தப்போ ஒரு வீல் நட் எடுக்க முடியல. ஸோ அது வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, புதுசாக ஒன்று. அதுக்கப்புறம் ரிமோட் கவர்ஸ். ஸோ இது வந்து இந்த வண்டியோட கீயில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கீயில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேந்து இருந்துச்சு, அது மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ காஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தமாக நம்ம பே பண்ணது வந்து $62.65. அதாவது
நம்ம ஊர் காசுக்கு லைக் அரௌண்ட் 2000 ருபீஸ் அவ்வளோதான். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம ரேஞ்ச் ரோவர் வெலார் கார் வந்து லோன் கார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம ரவுண்ட்லாம் அடிச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ தேட் இஸ் கைஸ் ஜாக்வரோட 4th year சர்வீஸு தான் ஃப்ரம் அன் ஆல் ஆத்தரைஸ்டு ஜாக்வர்ஸ் டீலர்லேருந்து. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த காசை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சிவான இந்த ப்ரீமியம் காசு எல்லாமே வந்து இந்தமாரி எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அது அந்த ஒரு 5 years 6 years அது தாண்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் பிகம்ஸ் பிட் மோர் ஹெடேக். முக்கால்வாசி வந்து எப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 4-5 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு கெஸ் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து இந்த ஜேர்னி எப்படி போகும், இந்த கார் ட்ரபிள்ஸமாக இருக்குமா இல்லை வந்து ட்ரபிள் ஃப்ரீயாக போகுமா அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குமே. முக்கால்வாசி இன்ஜின் சைடு வந்து எந்த பெரிய லீக்ஸ் எதுவும் இல்லை, முக்கால்வாசி இன்ஜின் கேஸ்கெட் சுற்றி வந்து லீக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலே வந்து யூ ஆர் ப்ரிட்டி சேஃப் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து பெல்ட்ஸ் வந்து எப்படி தான் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரு 5 years 6 years அந்த சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பெல்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்தமாரி விஷயம்லாம் நடக்கும். அண்ட் ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரபுள்ஸமாக இருந்துச்சு அப்படின்னா, கார் வந்து ட்ரபுள்ஸமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. அண்ட் இல்லைனா வந்து ஜென்ரலாக இந்த கார்ஸ் வந்து யூ கேன் ட்ரைவ் அரவுண்ட் ஒரு 1 lakh kilometers வரைக்கும் வந்து ஜாலியாக போகும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஜாகுவாரோட 4th year சர்வீஸ். நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து இந்த வாரண்ட்டி 4th year வாரண்ட்டி வந்து ஜான்வரி முடியுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஜான்வரிக்குள்ளார வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐ வில் கிவ் ஃபார் 1 more சர்வீஸ். ஸோ ப்ரிட்டி ஃப்ரீ அதில் வந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ வில் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. Stay tuned guys. Cheers.